அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா என்று முதலமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் அவர். பிரியங்கா வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சருடைய பேச்சுக்கு பதில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உறுத்துகிறது போல என குறிப்பிட்டிருக்கிறார். அரைவேக்காட்டுத்தனமாக இருக்கிறதாம் அவருக்கு. அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்று வாய்க்கு வந்த ரயில்களை அளந்து விடுகிறீர்களே, அதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக உங்களது காவல்துறை கைது செய்துள்ளதே, இது என்ன மாடல் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த திருவாளர் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். மேலும் தொடர்ச்சியாக நான் செய்தித்தாள்களை படிப்பது இல்லையாம், சொல்பவர்கள் யார் தெரியுமா என்றும், முரசொலி தவிர வேறு எந்த பேப்பரையும் படிக்க விரும்பாத முதலமைச்சர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் மும்மாறி பொழிகிறது, எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாகவும் அவர் முதலமைச்சரை விமர்சனம் செய்திருக்கின்றார். மேலும் நாள்தோறும் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவது பார்ப்பதில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் தொடர்ச்சியாக இது அதிகரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாகத்தானே செய்திகள் வருகின்றன எனவும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினர் பேசி வருவது உங்களுக்கு தெரியவில்லையா எனவும் இபிஎஸ் முதலமைச்சரை நோக்கி பதில் கேள்வி எழுப்பி பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.